ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான விஷயங்கள்லாம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவில் முழுமையாக சொல்லி தெரிய வைக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதமான விஷயம்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய விதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவானால் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வைகாசி மாதம் அப்படின்னாலே சிறப்பான மாதமாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் அவதரித்த காலகட்டமும் இந்த மாதம்தான். வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் நிலையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் தொடருது. 12 இடத்துல சனி தன் இருப்பை நிலை நிறுத்துறாரு. செவ்வாய் மேச வீட்டில் ஆட்சியாகி இருக்கிறாரு. சுக்கிரன் துலாம் வீட்டில் இருக்கார். சூரியன் ரிஷப வீட்டில் இருந்து இந்த காலகட்டம் முழுதுமே தனதுடைய அதிகாரத்தை தொடர்வதே வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சனியால் இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய மாற்றங்கள் எந்தெந்த ராசிக்கு நடைபெறுது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சுக்கிரன் குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடக ராசியில் அமர்றாரு. கேது பகவான் சிம்ம வீட்டிலும் ராகு கும்ப வீட்டிலும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் துலாம் ராசியினருக்கு பலவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும், பலன்களையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக சனி பகவானால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். துலாம் ராசியினருக்கு சனி பகவானால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாகவே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோக ரீதியாகவும் எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலுமே அதனை எடுத்துக்கொள்வது நல்லது. யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். எல்லா விதமான சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் தீரப்போகுது. உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பார்ப்பீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், தெய்வம் பயணங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான விஷயத்தை பார்ப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்த வந்த சிக்கல் தீரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 24ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக வலியுறுத்தப்படுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசர முடிவு இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். வேலை, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்துக்கலாம். விரயங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருப்பதால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவு மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துவது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதிக மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலுமே பணவரவு முற்றிலும் குறையாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். ஆனாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால நிதி மேலாண்மையில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எதையும் எளிதாக அடைய முடியாது. கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். முக்கிய முடிவுகள், முதலீடுகள் மற்றும் முக்கிய முயற்சிகளில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்க்கை கவசம், அபிராமி அந்தாதியை தினந்தோறும் கேட்பதும் சொல்வதும் வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். முதுகு தண்டுவாட பிரச்சனைகள், தலைவலி, கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோட புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் உருவாகுது.
மேலும் 7.5 சனி விலகிவிட்டதால் இனி எதிர்பார்ப்புகள் படிப்படியாக உங்களுக்கு நடக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். இருப்பினும் கூட அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். வைகாசி 1ஆம் தேதி, அதாவது 15/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இப்பொழுது 9வது இடத்துல உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவில் இருந்து வந்த விரிசல் நீங்கும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். பாகிஸ்தானும் பலம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட தூரத்திற்கு மாறுதல் கிடைத்தாலுமே அது நினைத்தபடியே நன்மை தரக்கூடிய விதத்தில் அமையப்போகுது. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதே போல் வைகாசி 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே புதன் செல்ல போகிறாரு. ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் 9வது இடத்துல சஞ்சரித்து சுக்கிரனோடு இணையும் இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அயல் நாட்டு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல வழியில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய வெற்றி பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் வைகாசி மாதம் 26ஆம் தேதி, அதாவது 9/6/2026 அன்னைக்கு கடக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வரும். விஐபிகள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்க முயற்சியில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவீங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும், புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். தம்பதிகளின் இடையே ஒற்றுமை பலப்படும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயரப்போகுதுங்க. உழைப்பால் உண்டாகும் வெற்றியை நிரந்தரமானது என்பதை அறிந்து வாழ்ந்து வரக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது தைரியக்காரகன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகம் இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடித்து காட்டிடுவீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். சகோதரர்களோட ஆதரவு கிடைக்கும். குடும்பம், தொழில், வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே நல்ல வகையில் இருக்கும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மார்க்கெட் நிலவரம் அறிந்து செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். தலைமைக்குள் உங்களுக்குள் ஒரு இடைவெளி வரும். உடல் நிலையிலும் சரி அவ்வப்பொழுது பிரச்சனைகள் தலை தூக்கலாம். எல்லாவற்றிலுமே கவனமாக இருப்பது நல்லது. பணியில் இருப்பவங்க சிறு தவறுக்கு கூட இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை வரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். திருமணமும் கைகூடி வரும். திருமண நாட்கள் சில பேர் நாட்களும் குறிப்பாங்க. நட்பால் நிறைய விதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 13, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 24, 27 மற்றும் ஜூன் மாதம் 6, 9. செய்ய வேண்டிய பரிகாரம், அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் நீங்கும். புகழோடும் பொருளோடும் வாழ்வதை வாழ்க்கை என்ற முடிவெடுத்து வாழ்ந்து வரும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே மார்ச் 20 வரைக்குமே குரு பார்வை இருப்பதால், அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரைக்குமே குரு பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் நீங்கும். எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும். தசாபுத்தி சாதகமாக இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு அந்த வரணும் கிடைக்குங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும்.
உறவினர்கள் வீடு தேடி வரக்கூடிய நிலை வரும். ஜூன் 10ஆம் தேதி வரை அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் பொருளாதார நிலை உயரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சமூகத்தில் தனி மரியாதை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு வரும். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையை விட்டு புதிய வேலையில் சேர்வீங்க. வெளிநாட்டு விவகாரங்களில் ஏற்பட்ட தடை நீங்கும். தொழிலில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். தொழிலாளர் ஆதரவு நிறைய கிடைக்கும். பணவரவும் அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருப்பீங்க. தொழிலில் இருந்து வந்த நெருக்கடியும் நீங்கள் போகுது. தம்பதிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளியும் குறைய போகுது. லாபம் கேதுவால் சேமிப்பு உயருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 22, 24, 31, ஜூன் மாதம் 4, 6, 13. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 13, 14. வணங்க வேண்டிய தெய்வம் பிரித்தியாங்கரை அம்மனை வழிபட்டு வர எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அறிவாற்றலால் அனைத்திலும் வெற்றி பெற்று வரக்கூடிய விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மே 26 வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தைக்கேற்றவாறு செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுது. நேற்று வரை அலட்சியமாக பார்த்தவங்க மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகுது. இழுப்பறியாக இருந்த வேலை முடியும். பொன் பொருள் சேரும். அடமானத்தில் இருந்த நகை மீட்டெடுப்பீங்க. கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்க முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு தான் வெற்றி. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். தலைமையின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார். தைரியமும் தன்னம்பிக்கையும் வேகத்தையும் அதிகரிக்க செய்வார். உடலில் இருந்து வந்த பாதிப்புகளை விலக்கி வைப்பார். வியாபாரம் மற்றும் தொழில் போட்டியாளர்களின் தொல்லைகளை நீக்குவார். மேலும் ஏதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். பங்கு சந்தையில் ஆதாயம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 21, 24, 30 மற்றும் ஜூன் மாதம் 3, 6, 12. வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் வேலனை வழிபட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த கடவுளை வணங்கிட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.